என்ன நல்ல சிவம் சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாக்கா, உண்மைதான். நான் அந்த விஜய பார்த்தேன். அவ சென்னையில தான் இருக்கா. அவெல்லாம் இன்னும் உயிரோட இருக்காளா? ஆ, அவ பண்ண காரியத்துக்கு இந்நேரம் செத்து மடிஞ்சிருப்பான்னு நினைச்சா இன்னும் இங்கேதான் சுத்திட்டு இருக்காளா? ஆமாக்கா, நானுமே அவளை இங்க பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. வடபழனி சிக்னல்ல ஸ்கூட்டர்ல நின்னுகிட்டு இருந்தா. நான் பார்த்துட்டு அவ எங்க போறா, அவ என்ன மாதிரி இருக்கான்னு செக் பண்றதுக்காக ஃபாலோ பண்ணி போனேன்க்கா. ஆனா ஒரு 4 ரோடு சந்திப்புல அவளை மிஸ் பண்ணிட்டேன்க்கா. நானுமே அவளை சரியா பார்க்கல. இவர்தான் அத விஜய் விஜய்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை அது விஜய் மாதிரியே இருக்கிற வேற யாராவதா இருப்பாங்களோன்னு எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. ஏய் அரலூசு, என் கண் என்ன நொல்லையா? நான் தான் அவளை ஸ்ட்ராங்கா சொல்றேன்ல. நான் பார்த்தது அந்த விஜய தான். அக்கா, அவ இந்த ஊர்ல தான் இருக்கா. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. எனக்கு அவளோட முகம் நல்ல மனசுல பதிஞ்சு போயிருக்கு. அது விஜய தான். அது வேற யாராவோ இருக்க வாய்ப்பே இல்ல. நல்ல சிவம், ம், இன்னைக்கு என் புள்ள விக்ரம் பொண்டாட்டி இல்லாம என் பேரன் கவின் தாய் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கானா? அதுக்கு காரணமே அந்த பாழா போன விஜய் தான். ம். விக்ரம் அவளை எவ்வளவோ நம்பி எங்களை எல்லாம் எதிர்த்து அந்த பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா கடைசியில அவளால என் புள்ள கூட ஒழுங்கா வாழ முடியல. வேற ஒரு பொண்ணு அவன் கட்டியிருந்தானா என் புள்ளையோட வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு என் பேரன் கவின் அம்மா இல்லாத புள்ளையா வளர்ந்துகிட்டு இருக்க மாட்டான். நல்ல சிவம், என் புள்ளையும் பேரனும் கஷ்டப்பட்டதுக்கு காரணமானவள நான் என்னைக்கும் மன்னிக்கவே மாட்டேன். ம். அந்த டைம்ல நான் எவ்வளவோ தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். ஆனா விக்ரம் என் பேச்ச கேட்காம அவளை நம்பி எங்க எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு போனான். ம். கடைசியில அவன் ஏமாந்து வந்ததுதான் மிச்சம். அவ எங்கேயோ எப்படியோ என்னமோ ஆயிருப்பான்னு பார்த்தா இப்போ இங்க நாம இருக்கிற ஊர்லயே சுத்திக்கிட்டு இருக்காளா? ஆ. அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்திருப்பா. அக்கா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அவ எங்க இருக்கா ஏதுன்னு தேடி கண்டுபிடிச்சு அவளை இந்த ஊரை விட்டு விரட்டிடுறேன். ஆமா நல்ல சிவம், அவ இந்த ஊர்ல இருக்கிறது நமக்கு நல்லதில்ல. என் பேரன் கவின் விக்ரம் இவங்க 2 பேரையும் அவ பாத்துடவோ பேசிடவோ கூடாது. ம். அவ கவினை கூட்டிட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருப்பா. ம். என் பேரனை யாருக்காகவும் எப்பவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ம். இத பார், அந்த விஜய நீ பார்த்த விஷயம் எனக்கும் உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சதா இருக்கட்டும். வீட்ல இருக்கிறவங்க வேற யாருக்கும் இது தெரிய வேணாம். குறிப்பா விக்ரமுக்கும் கவினுக்கும் தெரியவே கூடாது. ம். என் புள்ள விக்ரமுக்கு எப்படியாவது 2வது கல்யாணத்தை பண்ணி வச்சு அவன் இன்னொரு பொண்ணோட சந்தோஷமா வாழ்றத என் கண் குளிர பாக்கணும்னு நினைக்கிறேன். அவனோட பழைய விஷயங்கள் எதுவுமே அவனை திரும்ப நெருங்கவே கூடாது. எங்கேயோ இருந்தவ இப்ப திடீர்னு இங்க வந்திருக்கானா அதுக்கு காரணம் அவ கவினை தேடிதான் இங்க வந்திருக்கணும். விடக்கூடாது. ம். அந்த மாதிரி எல்லாம் எந்த விஷயமும் நடந்துடவே கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ம். ம். அந்த விஜய் என் புள்ள வாழ்க்கையில இனி இல்லவே இல்ல. விக்ரமும் அவ மேல வெறுப்புல தான் இருக்கான். அவ செத்துட்டான்னு நினைச்சுதான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க ஒருத்தர் சந்திச்சு சமரசமாகி திரும்பவும் நம்மளோட வாழ்க்கைக்குள்ள அவ வந்துட்டானா நான் மொத்தமா தோத்து போயிட்டதா அர்த்தம். அவ சரியானவளா இருந்திருந்தா என் புள்ள கூட இந்நேரம் நல்லபடியா வாழ்ந்திருக்கணும். ஆ. அவ சரி கிடையாது. அதனால அவளுக்கு இனி என் புள்ள கூட வாழற தகுதியும் கிடையாது. இந்த விஷயத்த சீக்கிரட்டா வச்சுக்கோங்க. யார்கிட்டயும் ஒளறி கொட்டிடாதீங்க. அக்கா, இத பத்தி நான் வெளியில மூச்சு கூட விட மாட்டேன். அந்த விஜய இந்த ஊரை விட்டு விரட்டி விட வேண்டியது என்னோட பொறுப்புக்கா.
நீங்க இத டென்ஷனாவே எடுத்துக்காதீங்க. ரிலாக்ஸ்டா இருங்க. ஆ? ஆஹா, டென்ஷனை நல்லா ஏத்தி விட்டுட்டு டென்ஷன் எடுத்துக்காதீங்கன்னு சொல்றத பாத்தியா? நல்ல மனுஷன். விஜய் விஜய் விஜய், என்ன விஜய் இவ்வளவு பொறுமையா சாவகாசமா வந்துட்டு இருக்க? இல்ல சார், நான் டைமுக்கு வந்துட்டேனே. ஐயோ, நான் அதை சொல்லல. ஓனரு உன் மேல செம்ம கோவத்துல இருக்காரு. ஏன் மேல என்ன கோவம் அவருக்கு? ஆமா விஜய், ஒரு விஐபி கஸ்டமரை உன்னை பாத்துக்க சொல்லி உன்கிட்ட பொறுப்பு கொடுத்தாருல, ஆ, அதை நீ பாத்துக்காம எங்கேயோ கிளம்பி போயிட்டேன்னு யாரோ ஓனர்கிட்ட உன்னை பத்தி தப்பு தப்பா வத்தி வச்சிருக்காங்க. அதை நம்பி அவரும் உன் மேல செம்ம கோவத்துல இருக்காரு. அந்த விஐபி கஸ்டமர் இருக்காருல்ல, அவர் வந்து irresponsible கேர்லெஸ்ஸான ஆளுங்களெல்லாம் வேலைக்கு வச்சிருந்தா நீங்க டெவலப்பே ஆக முடியாது. அவர் பங்குக்கு வேற உன்னை போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. இது எல்லாம் இப்ப அவர் மண்டையில சும்மா கபடி விளையாடிட்டு இருக்கு. இப்ப நீ என்ன பண்றனா, ஓனர்கிட்ட போய் பொறுமையா பக்குவமா பேசி புரிய வையே. சார் நான் வேணும்னு எதுவும் பண்ணலையே. நான் குடோன்ல சிக்கி தப்பிச்சதை பத்தி அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். அதுதான் நானும் சொல்றேன். அவரு இருக்கிற கோவத்துல விஜய் வந்தோடனே என் கேபினுக்கு வர சொல்லன்னு என்கிட்ட சொன்னாரு. அதனாலதான் உனக்காக நான் இங்கே காத்துட்டு இருக்கேன். ஓனர் என்ன தப்பா நினைக்க மாட்டாருன்னு நினைச்சேன். அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனா அவரு ஒன்னெல்லாம் தப்பா நினைச்சிட்டாரு. ஓனர் ஒரு வேலை சொல்லி அதை நான் செய்யாம இருப்பேனா? நடந்தது ஒண்ணு, அவர் புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணு. அதுதான் விஜய் நானும் சொல்றேன். நீ என்ன சொன்னாலும் அது அவர் சரியா புரிஞ்சுப்பாரான்னு தெரியல. உன்னை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் என்ன சுந்தர பாண்டியனா சொல்லு? என்ன அப்படி பாக்குற? இந்த உலகத்திலேயே உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு ஆளுனா இந்த சூனாப்பானா தான். என்ன புரியலையா? சுந்தர பாண்டியன். சரி, நான் போய் அவரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். இரு விஜய், நானும் வரேன். வாப்பலாம். பா, ஆர்டர் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சுப்பா? எப்போ வரும் கன்சைன்மெண்ட்டு? எப்போன்னு டேட்டு மட்டும் சொல்லுங்க. சரி வைங்க. சார், வாமா. உன் மனசுல என்னமா நினைச்சிட்டு இருக்க நீ? நான் சொல்ற வேலையை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஐயோ சார், அப்படிலாம் எதுவும் இல்ல சார். இது ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, என்ன பெருசா நடந்துச்சு? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அவர் பெரிய விஐபி கஸ்டமரு, நம்ம கடைக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனேன். ஆனா நீ அப்படியே அம்போன்னு விட்டுட்டு எங்கேயோ போயிட்ட. அவங்க என்ன பத்தி அந்த கடையை பத்தி என்ன நினைப்பாங்க? அவ்வளோ பெரிய விஐபி கஸ்டமரு நம்ம கடைக்கு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம். அவங்க யாருக்காக வந்தாங்க? என் முகத்துக்காக. நேத்து நீ அப்படி பண்ணிட்டு போறியே, என்ன ரொம்ப கேவலமா நினைக்க மாட்டாங்க? இல்ல சார், என்ன நடந்துச்சுன்னா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேட்டீங்கன்னா. நீ சொல்றத நான் கேட்கணுமா இல்ல நான் சொல்றத நீ கேட்கணுமா?